எப்படிங்க இருக்கிறாருங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான். ஆமா, அவன் பக்கத்துல நிக்கிறது யாரியா? முதலாளியோட அக்கா. அவனுடைய அக்காவா? ஏங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அக்கா உண்டுன்னு நம்ம கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. அதனால்தான் ஒரு எசக்கு புசக்கா கேட்டேன். பாவி பைய, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான். நம்ம பணத்தையே வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பங்களா வாங்கிட்டு வந்து நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க அவன். என்னால நிக்கவே முடியலடி, தலை சுத்துது. ஐயோ, புறப்பட்ட நேரமே சரியில்லைங்க. வாங்க வாங்க. சார், என்னப்பா? இந்தாங்க 10 ரூபா. எங்க முதலாளி இத கை செலவு கொடுத்துட்டு சொன்னாரு. கை செலவுக்கா? அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதடா பாவீங்களா. புடுறா இத. யோ, போங்கயா போங்கயா, வாடி. என்னக்கா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு, ஆனா நீ போடுற நாடகம் தான் எனக்கு பிடிக்கல. அக்கா, நாடகம் ஆடினாதான் அந்த நரி திருந்தும் போல இருக்கு. என்னமோப்பா, அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. நீதான்க்கா கவலைப்படுற, ஆனா அவர் மனசு இன்னும் கல்லாதான் இருக்கு. அது கரையறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. என்னமோப்பா, நீயும் என் கல்யாணத்துக்கு வர முடியல, நானும் உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஏண்டா, உன் பொண்டாட்டியாவது நான் பார்க்க முடியுமா? கவலைப்படாதக்கா, இப்ப ராதா என் மேல கோவமா இருக்கா. அவ என்ன புரிஞ்சுக்கிற காலம் வரும், அப்ப நீ அவளை பார்க்க. எப்படியோப்பா, எல்லாம் நல்லபடியா முடிய அந்த தேனாண்டால் தான் துணை இருக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கெடுத்த வடிவனுடைய தம்பியா ராஜா. குருடியா இருந்தவளுக்கு கண் பார்வையும் வந்திருக்குது. அவங்க அக்காவை கெடுத்த விஷயத்தை தெரிஞ்சு ராஜா ஒருவேளை என்ன பழிவாங்க வந்திருக்கானா? முருகா. முதலாளி, முதலாளி, என்னையா கார கழுவிட்டியா? காரையும் கழுவிட்டேன், அதோட இந்த வேலையும் கை கழுவிட்டேன். என்னது? உங்க மாப்பிள உங்களை விட சம்பளம் கூட தரேன்னாரு. இன்னையில இருந்து நாங்க வேலையில சேர்ந்துட்டேன். இனிமே நீங்களே காரை ஓட்டிங்க. இந்தாங்க சாவி, குட் பை. என்னையா புல்லு வெட்டவனுக்கு பேண்ட் செட் எல்லாம்? புல்லு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு வேலையும் வெட்டிக்க போறேன். உங்க மாப்பிள வீட்டுக்கு நானும் வேலைக்கு போறேன். குட் பை. బాబు గారు, బాబు గారు, நீங்கடா போற? నేనా? మీరు మాపిల ఇంటికి పనికి పోతాను. அப்ப யாரு இங்க ககுச கழுவுறது? మీరయ్యా, మీరు. వస్తాను. குண்டு, நீயும் என்ன துரோகம் பண்ணிட்டு போறியா? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா முதலாளி? குண்டு, வெரி குண்டு, வெரி குண்டு. ஆனா ஒண்ணு, இங்கேயே இருந்து உளவு சொல்லும்படி உங்க மாப்பிள்ளை என்ன இங்கேயே இருக்க சொல்லி இருக்காரு. அதுக்கு தனியா சம்பளமும் போனஸ் கொடுக்கறாரா? ஹலோ மாமா, how are you? Come here, come here. ஏண்டா, எங்க வீட்டு பணத்தை கொள்ள அடிச்சிட்டு எங்க வீட்டுக்கே வெள்ள அடிச்சிட்டு என்ன பார்த்து how are you னு கேக்குறியா? என்ன திமிருடா உனக்கு? அதான் மாமா உங்க மாப்பிளையோட டேலண்ட். என் மக வாழ்க்கையும் பறிச்சுட்ட, என் கூட இருந்த வேலைக்காரங்க நீ பிரிச்சுட்ட. நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. கூடிய சீக்கிரமே உங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். ஏய், இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுடா. அந்த நரிய சந்திக்கத்தான் நானே உங்க குகைக்குள்ள வந்திருக்கேன். ஓஹோ, டேய், என்கிட்ட கொள்ள அடிச்சிய பணம் அதுல வாங்கின ஃபாரின் காரா இது? ஒரு கார் இல்ல மாமா, 3 வாங்கியிருக்கேன். 3? ஆமா, 1 காய்கறி வாங்குறதுக்கு, இன்னொன்னு கசாப் வாங்குறதுக்கு, 3வது கருவேப்பிலை வாங்குறதுக்கு. ஏண்டா, கருவேப்பிலை வாங்குறதுக்கு ஃபாரின் காரா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என் சுட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்கிடுவேன். ஆனா என் மக விதவை ஆயிடுவா. ஆனா ஒண்ணு தெரியுமா, எங்க அக்கா விதவையானா நான் கவலைப்பட மாட்டேன். என்னடா சொன்ன? ஏண்டா, உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருப்ப. நான் வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா அவர் வாழணும்னு நினைக்கிறவடா. அக்கா, எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக எனக்காக நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் என்ன அணுவணுவா கொண்டுகிட்டு இருக்குடா. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதை விட நான் குருடியாவே இருந்திருக்கலாம். தபாஷ், பியூட்டிஃபுல் ஆக்ஷன். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க. நடிப்பு கலையை எந்த இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டீங்க? எப்படிதான் நீங்க நடிச்சாலும் சரி,
வடிவு, உன்னை நான் மனைவியா ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க, இன்னுமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஏய், ரொம்ப நல்லா நடிக்கிறடி, நீலி கண்ணீர் வடிக்கிற. அக்கா, பாத்தியாக்கா, நாம நல்ல பாம்புன்னு சொல்றதுனால அதோட விஷயம் நமக்கு நன்மை செய்யறது இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த ஆள் திருந்த போறது இல்ல. நாம தான் திருத்தணும். டேய், என்ன திருத்தத்துக்கு நீ என்ன புத்தனா? என்னங்க, தம்பி சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. வாயமுறி, உன் தம்பியை வச்சு என்ன மிரட்டலாம்னு நினைக்கிறியா? நீங்க போடுற ரகசிய நாடகம் இந்த சூசோவி சொக்கலிங்கத்துக்கிட்ட நடக்கவே நடக்காது. உங்களை ஒரு கை பார்க்கிறேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அக்கா, பாத்தியாக்கா, தவிச்ச வாய்க்கு நீ தண்ணி கொடுத்த, ஆனா அந்த தண்ணியை எச்சிலாக்கி உன் மேல துப்பிட்டு போயிட்டான். பாத்தியா, இந்த ஆளுக்கு நான் பாட கற்பிக்கிறேன். பெரிய பிஸ்தா, இவருக்கு நாம என்ன வழி விடுறது? ஆட, நம்ம ஆளு, இவளுக்கு நாம என்ன வழி விடுறது? கொஞ்சம் விளையாடுவோம். ஏய், ஹார்ன் அடிக்கிறேன்ல, காது கேட்கல? அதே கேள்வியதான் நானும் கேக்குறேன். உங்க காது என்ன ரிப்பேரா? பெத்து போட வேண்டிய பொம்பளை ஃபியட் கார் ஓட்டுறல்ல, அதான் திமிரா பேசுற. கொள்ளையடிச்ச பணத்துல புது பணக்காரர் ஆனவர்ல, அதனாலதான் இவ்வளவு தெனாவட்டா பேசுறீங்க. நிறுத்தடி. நல்லவங்க பணத்தை பறிச்சாதான் பாவம் கொள்ளை. கொள்ளை அடிச்சவன் பணத்தை பறிச்சா தப்பே இல்ல, அது புண்ணியம். அப்போ எங்க அப்பா என்ன கொள்ளைக்காரரா? சாதாரண கொள்ளைக்காரன் இல்ல, பயங்கரமான பகல் கொள்ளைக்காரன். இத நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ, என்ன பத்தி புரிஞ்சுக்குவ. இப்போ நீ போகலாம், உனக்கு நான் வழி விடுறேன். உன் கார் எங்கடா போயிட்டு வருது? அதுவா முதலாளி, முதல்ல வர்ற காரு அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு கருவாடு வாங்கிட்டு வருது. 2வது வர்ற காரு அவங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வருது. 3வது வர்ற காரு அவங்க வீட்டு மாட்டுக்கு வக்கீல் வாங்கிட்டு வருது. ஏண்டி, உன் ஹஸ்பண்ட் பக்கத்து பங்களா விலைக்கு வாங்கிட்டார் போல் இருக்க. கிழிச்சாரு. அவரை பத்தி பேசாதடி. உன் ஹஸ்பண்ட் செஞ்ச நியாயம் தான் என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனம் விட்டு பேசினீனா அவரை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டது போதும். ஐயோ, ரிங் பால் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் விழுந்துருச்சுடி. ஏய், நீ போய் எடுத்துட்டு வாடி. அம்மாடி, நான் போக மாட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன கடிச்சா தின்னுடுவாரு. போ போ, அங்க போனாதானே தெரியும் கடிச்சு திங்குறாரா என்னன்னு. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுதே. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுதே. ஐயோ, என்னங்க? ஐயோ, விஷம். அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஏங்க விஷத்தை குடிச்சீங்க? விஷத்தை நான் தாகத்துக்கா குடிச்சேன், சோகத்துக்கு தான் குடிச்சேன். ஐயோ, அப்படி என்ன உங்களுக்கு சோகம்? சுகம் கிடைக்காத சோகம். கட்டின பொண்டாட்டி கூட வாழ முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? கண்ணீராதா, என் வாழ்வே மாயும். ஐயோ ஐயோ, இனிமே நான் எதுக்காக வாழணும்? வயிற்றுல நெஞ்சு வலிக்குது. என்னங்க, என்னங்க, நான் போய் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ டாக்டர், நீ இருக்கும்போது அவர் எதுக்கு? நீ மனசு வச்சா போதும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பக்கத்துல வா, சொல்றேன். மாட்டேன், நான் மாட்டேன். சொன்னா கேளு. என்னங்க நீங்க? பாரு, விவரமா சொன்னா சென்சார்ல விட மாட்டாங்க. உங்க அப்பா மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். என்ன இன்னும் போனவளை காணோம்? ஓ, நமக்கெல்லாம் முதல் இரவு நடந்த மாதிரி அவளுக்கு முதல் பகல் நடக்குது போல் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். பாவம், உங்க அக்காவை எங்க அப்பா இப்படி ஏமாத்தி இருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க அப்பாவை கேட்டுக்கலாம்ல. இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஜகஜால கில்லாடி. இதெல்லாம் ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு. தெரியுங்க. இப்ப என்னதான் செய்ய போறீங்க? இதுக்கெல்லாம் ஐடியா நிறைய கைவசம் வச்சிருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என்னால உங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது. இந்த நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது. நடக்கும் நடக்கும். இனிமே உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டு இன்னொரு தாலியை கட்ட இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும். ராதா, இடையில உங்க அப்பா எதுவும் செஞ்சாரு
சொக்கலிங்கம் காலை உடைச்சு செக்கிலிங்க ஆக்கிடுவேன். சரி சரி, நேரமாச்சு. யாராவது என்ன தேடி வந்துட போறாங்க. ஹே ராதா, மறுபடியும் இந்த ரிங் எப்போ வந்து விழும்? சீ, ஆசையை பாரு ஆசையை. இனிமே அடிக்கடி இங்க வர முடியாது. அப்ப நாங்க வரேன். நீங்க எப்படி வருவீங்க? தினமும் ராத்திரி ம். 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு மழை வருமான்னு கேட்பேன். அப்படின்னா நான் அங்க வரவான்னு அர்த்தம். புரியலையே. நீ மழை வரும்னு சொன்னா உடனே உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ம். நீ எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி வச்சிரு. ம். அப்புறம் 2 பேரும் ரூம்ல ரூம்ல டண்டடே. சீ. ராதா. அக்கா, இவ வந்து தெரியும்டா, இந்த வீட்டு மருமக ராதா. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஏமா, அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஏண்டா ராஜா, எப்படா நீயும் ராதா ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க? எப்போ ஒரு பிள்ளை பெத்து கொடுக்க போறீங்க? பிள்ளையா? என்கிட்ட மட்டும் கேட்டா எப்படிக்கா? இவகிட்டயும் கேளு. ஏமா, நீ என்ன சொல்ற? கூடிய சீக்கிரத்திலேயே. ஏண்டா, ராதா சொல்லிட்டு போறத பாத்தியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. கோயிலுக்கு போயிட்டு வரியா? குங்குமம் கொடுக்கா? குங்குமம் தானே உன் கண்ணத்திலே இருக்க. நாளையில இருந்து ராதா கிட்ட லிப்ஸ்டிக் பூசக்கூடாதுன்னு சொல்லணும். வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை. சீ, பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். சீ, பைத்தியக்காரி, பேசாதே. கல்யாணம் ஆயும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்னா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா என்று ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துல தான். அரே ஷேக், அந்த புத்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ? யாராலோ? மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்கட போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். அடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனாத்தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். பொண்ணா மஜாக்கா? ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன்ப்பா. ஓமா. ஏங்க, மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்திருக்கிறான். யாரா அவன்? மாமி சமால கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு. இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறியே போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு. என்னது? ஏதோ
மேல ஏறி ஓடின மாதிரி இருக்கு. சுண்டலியா இருக்குமோ? சேச்சி, கொசுவாத்தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரத்துல முழிச்சிருந்து அந்த கொசுவை பிடிச்சிருவோம். அப்பா வந்துட்ட கப்பல. என்ன பண்றது? இருங்க. ராதா, இது வந்துட்டேமா. என்னம்மா சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கவலை. தீர்ந்துருச்சு. மனசுக்கு இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒரு கனவு கண்டமா, உடனே எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆயிருச்சு. அதான் வந்துட்டேன். பாத்துட்டீங்கல்ல? வேற ஒண்ணும் இல்ல. வரட்டுமா? என்ன இது? ஆம்பளை Dress? அது ஒண்ணும் இல்லம்மா, இது கீதா ஓடுது. கழுது இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுச்சு. இந்த காலத்துல ஆம்பளைங்க Dress பொம்பளைங்க மாட்டிக்கிறதும், பொம்பளைங்க Dress ஆம்பளைங்க மாட்டிக்கிறதும். நீ நல்ல பொண்ணுடா கண்ணு. நீ கதவை ஜாக்கிரதையா தாப்பா போட்டுட்டு படுத்துக்கம்மா. என்னவோமா, இன்னைக்கு என் மனசே சரியா இல்ல. நானும் உன் கூடவே படுத்துக்கவா? இங்க மூட்டை பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்குமா. நீங்க போங்கம்மா. நீ ஜாக்கிரதையா படுத்துக்கம்மா. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சேன். எங்க அம்மா உங்களை பாத்திருந்தாங்கன்னா பத்திரகாளியா மாறி இருப்பாங்க. ஆமா, உங்க அம்மா கையில சூறு ஆயுதம் தான் இல்ல. அவங்க பத்திரகாளியா மாறினா நான் மதுரை வீரன் ஆயிடுவேன். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. அது சரி, இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே உங்க வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எங்க அப்பா வந்துருவாங்க. இந்த துண்டையும் புடிங்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ, இது இல்லன்னா ரொம்ப அசிங்கமா. ஐயோ, இப்படியா கேரட்டை நறுக்கிறது? உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அம்மா தானம்மா பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி தரணும். பார்வதம், பார்வதம், வரேங்க. பார்வதம். அடாடாடாடாடாடா, ஏங்க என்ன இப்படி ஏலம் விடுறீங்க? ஏற்கனவே பொண்ணை ஏலம் விட்டது போதாதா? புடிச்சிட்டேன். என்ன காக்காயா குருவியா? பொடி பைத்தியக்காரி, நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துட்டேன். ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளையா? கொஞ்சம் அமைதியா இருந்தா நம்மள பாஞ்சாலி ஆக்கிடுவாங்க போல இருக்கே. எங்க நல்லா விசாரிச்சீங்களா? பழைய மாதிரி கார் டிரைவருக்கு பதிலா லாரி டிரைவரா வந்து அமைஞ்சிட போறான். பையன் எல்லா விதத்திலையும் சுத்தம். சுருங்க சொன்னா அவன் எரியாத மெழுகுவத்தி, விளக்கமா சொன்னா பீஸ் போகாத பல்பு. எப்படி? ஆஹா, என்ன உதாரணம்! இது சாதாரணம். இதை விட பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் கைவசம் இருக்கு. சமயம் வர்றப்போ அவுத்து விடுறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள பொண்ணை பார்க்க வர்றான். எங்க வரப்போற மாப்பிளைக்கு நம்ம பொண்ணை பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா? 2000 பொய்ய சொல்லி 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. நீ கம்முன்னு இரு, நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜம்முன்னு முடிக்கிறேன். ஜம்முன்னு பண்றீங்களா? வரட்டும் மாப்பிள்ளை, அவனை ஜாம் ஆக்கிடுறேன். எப்ப வரும்? பொண்ணு தானே, இப்போ வந்துருடா. பொண்ணை யாரு கேட்டா? டிஃபன் எப்ப வரும்னு கேட்டேன். திண்ணி பையன் மகனே, சும்மா இருடா. என்ன சம்பந்தி, என்ன கேக்குறாரு மாப்பிள? ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு எப்போ வரும்னு கேக்குறான். ரொம்ப அவசரப்படுறீங்களே. அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இதோ கூப்பிடுறேன். அடியே, பொண்ணை கூட்டிட்டு வா. ஏண்டி, இந்த சனியன் தான் நம்மள விட்டு போயிருச்சே, அவன் கட்டின தாலி இருக்குடி இன்னும் கழுத்துல. கழட்டி ஏறி. ஏமா, எதை கழட்ட சொன்ன? உன் தாலிய. ஏமா, சின்ன வயசுல நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன சொல்வீங்க? நான் செய்யற மாதிரியே செய்யன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட எனக்கு கேரட் நறுக்க தெரியலன்னு. எப்படி நறுக்கிறது நறுக்கி காமிச்சேன். அம்மா, இன்னைக்கு கூட என் தாலிய எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. நீ உன் தாலிய கழட்டி காமிமா. என்னடி சொன்ன? புரியல? உன் தாலிய கழட்டுன்னு சொன்னேன். அடி பாவி, என் புருஷன் உயிரோட இருக்காருடி. என் புருஷன் என்ன செத்தா போயிட்டாரு? அவரும் உயிரோட தான் இருக்காரு. உனக்கு ஒரு நியாயம், உன் மகளுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. வரப்போற மாப்பிளைக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சது, நீ மறுபடியும் வாழா வெட்டிதான். தாலியை மறைச்சுக்கிட்டு வந்து நில்லு. அம்மா, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கு தான். என்னது, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா?
ஒண்ணு இல்ல, பேண்ட் வாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன், காணலையேன்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கே பேண்ட் வாத்தியமா? அம்மா நல்ல இடம். சூசோபி சொக்கலிங்க விட்டு நிச்சயதார்த்தம்னாக்கா மஜாக்கா? அடிங்க அடிங்க, பேண்ட் வாத்தியம் எல்லாம் நல்லா அடிங்க. என்னங்க நல்ல நாள் அதுவுமா பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வந்து நிக்குது. உங்களுக்கு இது நல்ல நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அதுக்கு அடையாளமாதான் இந்த வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். என்னடி இது அபசகன மாட்டம் பேசுறேன்? பரவாயில்ல 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 பரவாயில்ல. ஏண்டா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்ப தாம்பூலம் மாத்திக்கலாமா? பேஷா 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 பார்த்துவோம். என்ன நிச்சயதார்த்தத்தை வந்து தடுக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. போற போக்க பார்த்தா இந்த குரங்கு பைய கையில புடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கே. எப்போ ஒரு வாரம் என்ன பண்றது? கொட்டுங்கடி கெட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். கொட்டுங்கடி கெட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். ஒரு முழுக்க சத்தங்காத வழக்க அட தட்டியவன் கேட்கிறது, எட்டியவன் பாக்குறது. அடிட்டா தம்மு பிடிடா, குத்துறவன் பத்தமட செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. குத்துறவன் பத்தமட செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. பாப்பா மாமா பாப்பா மாமா பக்கத்திலே, அந்த குரங்களும் ஆடுது வெக்கத்திலே. சோமாரி மாமா மாமே வளர்த்தகிளி, மஞ்ச பூசி குளிச்சகிளி, காமன் கணையறிஞ்சு கட்டழகே புடிச்சகிளி. ஆலையிட்ட கரும்பாட்டம் அங்கமெல்லாம் நோகையிலே, மாலையிட்டு கொண்டு போக மாப்பிள்ளதான் வந்தாரா. அப்ப ரொம்ப கில்லாடி, ஆத்தா பெரிய வாயாடி. இப்போ இங்க பொண்ணெடுக்க தப்பா வந்த அப்பாவி, தெரிஞ்சா வருவானா, புரிஞ்சா தொடுவானா. இவன் தானா தட்டுங்கடி மத்தளத்தை காட்டுங்கடி கத்தவித்த. அடிட்டா தம்மு பிடிடா, குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. கொட்டுங்கடி கெட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். நிக்க வச்சு குத்து விட்டா சப்ப மூக்கு சைனாதா. இனிமேல் மரியாதே உனக்கு கிடையாதே, அடமுறைச்சா பெறச்சா நடக்காதே. ஊதுங்கடி வாத்தியத்தை ஓட்டுங்கடி ஆணவத்தை. ஆட்டிட்டா தம்மு பிடிட்டா, குத்துறவன் இப்ப குத்துறவன் பத்தமழ செல்ல முத்து, அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து. கொட்டுங்கடி கெட்டி மேளம், நான் இருக்கேன் பக்கமேளம். ஒரு முழுக்க சத்தங்காத பொழக்க அட தட்டியவன் கேட்கிறது, எட்டியவன் பாக்குறது. அடிட்டா
தம்மு பிடிடா குத்துறவன் பத்தமடா செல்லம் முத்து அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து குத்துறவன் பத்தமட செல்லம் முத்து அவன் குத்துறது எப்பவுமே டப்பாங்குத்து ஏண்டா இவ்வளவு உன் வேலையா? ஆமாயா, இப்ப என்ன பண்ண போற? என்னங்க ராதா நீ உள்ள போ. அப்பா நான் அவர் கூடயே போயிடுறேன்ப்பா. அடியே இவளை கூட்டிட்டு உள்ள போ. நான் போடி போடி உள்ள உள்ள போ. போடி. அறிவு கெட்ட நாயே, யார கேட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? சூசோவி சொக்கா, பெரிய மனுஷா, உன் வீட்டுல குடியிருக்கிறதுக்கு நான் வரலையா, என் வீட்டுக்காரிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அத கனவுலயே நினைச்சு பார்க்காதே. உன் கண்ணுக்கு முன்னாலேயே வேற மாப்பிளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பார். என் கண் முன்னாலயா? யோ, என்ன ஏமாத்துறதுக்கு நான் ஒண்ணும் குருடில்ல. என்னையா முழிக்கிற? இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எங்க அக்காவை ஏத்துக்கிட்டு என் ராதாவை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல, இங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுற? மிரட்டல, எச்சரிக்கை பண்றேன். வரேன். வடிவு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றியா? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. வழி விடுமா. நெல்லடி, உன் வழியில போறதுக்கா நாங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோம். பெத்த உங்க கடமையில கல்யாணம் ஆகுற வரைக்கும் ராதா ஒருவருக்கு மனைவி ஆயிட்டா அவர்தான் சொந்தம் பந்தம் எல்லாம். ராஜா ஏழையா இருந்தாலும் சரி கோழையா இருந்தாலும் சரி அவரோடதான் நான் கடைசி வரைக்கும் வாழ விரும்புறேன். நில்லடி, நீ வெளியே போனா என் புருஷனோட கௌரவமும் கூட போயிடும். உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். மரியாதையா உள்ள போ. ஏமா பெருசா உன் புருஷனோட கௌரவத்தை பத்தி பேசுறியே, அவர் செஞ்ச அக்கிரமம் எல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? கேளு சொல்றேன். இப்ப சொல்லுமா, என் புருஷன் செஞ்சது நியாயமா? உன் புருஷன் செஞ்சது நியாயமா? சொல்லுமா, சொல்லு. உன் புருஷன் செஞ்சதுதாமா நியாயம். ஏமாந்தது ராஜாவோட அக்கா மட்டும் இல்லம்மா, நானும் தான். என் புருஷன் ஏகபத்தினி விரதன்னதாமா நினைச்சேன், ஏமாந்துட்டேன். ஆமா, இதை ஏமா நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? காலம் வரும்போது சொல்லலான்னு உன் மாப்பிள்ளதாமா தடுத்துட்டாரு. நடந்தது நடந்து போச்சு. நீ சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா. ஆமா அம்மா, உங்க அப்பா வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. இந்தா புறப்படுமா, நீ சந்தோஷமா இரு, நீ நல்லா இரு, சீக்கிரம் புறப்படு. நான் வரேம்மா. வாங்கம்மா வாங்க. என்ன பொட்டியோட வந்திருக்கீங்க? வீட்டுல கோச்சிட்டு வந்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரங்க ஐயா வக்கீல பார்க்க போயிருக்காரு. அம்மா சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாங்கம்மா. நீங்க மேல போங்க, பெட்டி கொடுத்துட்டு போங்க. தலை நிமிர்ந்து இருந்த என்ன தலை குனிய வச்சுட்டா வடிவு. அவளை பழைய பங்களாவுக்கு கொண்டு போய், அப்பதான் ராஜாவுக்கு புத்தி வரும். கச்சிதமா முடிச்சிடறேன். Come on, take this 5,000 rupees. டேய், வயசான பொண்ணுக்கு பதிலா வயசு பொண்ணு கிடைச்சிருக்கா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும்.
என்னது? ராதாவை அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டியா? ஆமா, ஏண்டி? உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு? உங்களை ஏக பத்தினி விரதம்னு நினைச்சேன். ஆனா ஏகப்பட்ட பத்தினிங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. பர்வதா, இங்க பாருங்க, இப்பவாவது அந்த வடிவ வாழ வைங்க. அப்பதாங்க நம்ம பொண்ணு வாழ முடியும். என்னங்க என்னங்க வடிவு வேலைக்காரனை யாரும் அடிச்சு போட்டு ராதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னங்க நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணை பழி வாங்கிடாதப்பா. என்னங்க? பழி வாங்கிடாத. சீக்கிரம் வாங்க, ராதாவை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க. என்னது எல்லாரும் காப்பாத்த வர்றாங்களே, நம்மள போய் நம்ம பக்கம் செஞ்சிட வேண்டியதுதான். அட பாவிங்களா! ஆச்சாரே, புடிச்சுக்கோ, தூள் கலந்து. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. எனக்கு கண்ணு போச்சே. ஐயோ, எனக்கு கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையே. வடிவு, வடிவு, நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இந்த தெய்வத்துக்கு முன்னாலதான் குருட்டு பொண்ணா இருந்த உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நான் கெடுத்தேன். அதே தெய்வம் என் கண்ணை எடுத்துக்கிச்சுமா. என் கண்ணை எடுத்துக்கிச்சு. என் கண்ணு தெரியல. மாமா, மாப்பிள்ள, உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற காரணத்தால என் மக வாழ்க்கையை நீங்க பழி வாங்கிடாதீங்க மாப்பிள்ள. பழி வாங்கிடாதீங்க. கவலைப்படாதீங்க மாமா. என்னைக்கும் ராதா தான் என்னோட மனைவி. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி.